ஹாய் பிரியா. ஹாய். நான் கேள்விப்பட்டேன் உன் என்கேஜ்மெண்ட், ஐ மீன் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? பட் இட்ஸ் ஓகே அஸ்வின், நிச்சயம் தான் முறிஞ்சு போச்சு. என்னமோ நானே செத்து போன மாதிரி ஃபீல் பண்றேன். இல்ல ஐ டென்ட் மீன் தட். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு வருத்தப்படல. ஒரு பக்கம் பார்த்தா பெட்டரா ஃபீல் பண்ணேன். அதுக்கு காரணம் என்னன்னா, உன்னை இன்னொருத்தங்க கூட நிக்க வச்சு பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. ஆனா நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் அஸ்வின், யாரையாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பியே. சொல்லிருக்கேன் நிறைய தடவை. நானும் மனுஷன் தானே, இஷ்டம் இல்லைனாலும் சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆகணும். குற்ற உணர்ச்சியில சில தடவை சொல்லிருக்கேன், சந்தர்ப்ப சூழ்நிலையில சில தடவை சொல்லிருக்கேன். ஆனா நீயும் நானும் வரும்போது பிரியா, எல்லா விதத்திலையும் தப்பு பண்ணது நான் தானே எனக்கு நல்லா தெரியும் பிரியா. நான் தான் உன்னை கைவிட்டு போனேன், இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு ஏன்டா உன்னை மிஸ் பண்ணணும்னு தோணுது. நீ எனக்கு எதுவுமே சொன்னதில்ல, ஆனா உன் மௌனமே என்ன கொல்லுது பிரியா. இதுக்காகத்தான் என் குற்ற உணர்ச்சி போகணும்னு உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா நானும் ஒரு மனுஷன் தான் பிரியா. என்னால உன்னை இன்னொருத்தனுக்கு சொந்தமானவளா, இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா என்னால பார்க்க முடியாது பிரியா. நானும் மனுஷிதான் அஸ்வின். எப்பவாவது நீ யோசிச்சு பாத்திருக்கியா? நீ திடீர்னு என்ன கைவிட்டுட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கும் போது என் நிலைமையே கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருப்பியா? நீ யோசிச்சிருக்க மாட்ட அஸ்வின். இருந்தாலும் நான் அப்பெல்லாம் பெருசா வருத்தப்பட்டதே கிடையாது. பட் நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். உன்னோட இந்த பேச்சை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். என்னால கற்பனை கூட பண்ண முடியல அஸ்வின், நீ இவ்ளோ சுயநலக்காரனா இருப்பேன்னு. பிரியா, நான் சுயநலக்காரன் இல்ல. உனக்கு தைரியம் இருக்கு பிரியா. உனக்கு என்ன இன்னொருத்தியோட புருஷனா பாக்குற தைரியம் உனக்கு இருக்கு. ஆனா எனக்கு உன்னை இன்னொருத்தங்க கூட பாக்குற தைரியம் சுத்தம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னால என்கிட்ட எப்படி இப்படி பேச முடியுது? ஸ்ருதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு காம்ப்ரமைஸ்க்காக. என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் பிரியா, ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நீ என் வாழ்க்கையில அஸ்வின் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பேச்ச நிறுத்துறியா? உன்னோட வார்த்தைகள் எல்லாம் அருவருப்பா இருக்கு. நீ என்ன விட்டு போனப்ப கூட எனக்கு உன் மேல இவ்வளவு வெறுப்பு வந்ததே இல்ல அஸ்வின். என் மனசுக்குள்ள உனக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, ஒரு பாசம் இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே இனியோட முடிஞ்சு போச்சு அஸ்வின். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தனியா இருக்கேன், கல்யாண வயசை தாண்டிடுச்சுன்னா அதுக்காக நான் கல்யாணம் ஆன ஒருத்தனோட எப்படி என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அப்படி தப்பா நினைக்காத பிரியா. நான் அந்த அர்த்தத்துல ஒண்ணு சொல்ல. எந்த மாதிரி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அஸ்வின். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு இருந்த. நம்ம உறவு வேணா உடைஞ்சு போயிருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் உடையல. நீ எனக்கு ஆறுதலா இருப்பேன்னு நினைச்ச அஸ்வின். நான் வருத்தப்பட்டா நீயும் வருத்தப்படுவேன்னு நினைச்சேன். என்ன சந்தோஷமா பார்க்க ஆசைப்படுவேன்னு நினைச்சேன். பட் ஐ வாஸ் ராங். நீ ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அஸ்வின். இந்த பிரியா உடைஞ்சு போய் நிப்பா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. இல்ல நீ ஒண்ணு தெரியுமா, உன் மனசுல அழுக்கு இருக்கு, நீ சரியில்லை. நான் ஒத்துக்கிறேன், என் மனசுல அழுக்குதான் இருக்கு. ஆனா சொல்றத கேளு பிரியா, நீ தனியா இருக்க. உன்னால நிச்சயமா அந்த தனிமையை தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு தெரியும் பிரியா. ஓகே, ஐ நோ பிரியா, ஐ அம் மேரிட். பட் என்னால உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் பிரியா. ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம். நீ யாரோட என் வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கு? எனக்கு எது சந்தோஷம் எது சந்தோஷம் இல்லன்னு நீ சொல்ல தேவையில்லை, புரியுதா? எந்த அதிகாரத்துல இதெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற அஸ்வின்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்ததுக்காக நீ வேதனைப்படணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பத்தி? உனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் உன் கூட உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறியா நீ? இதுல எந்த தப்பும் இல்ல பிரியா. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, என்ன நம்பு. இனிமேல் நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அஸ்வின் ப்ளீஸ் ஸ்டாப் இட். எனக்கோ இல்ல என்னோட உணர்வுகளுக்கும் நீ மரியாதை கொடுக்கவே இல்ல. ஆனா ஸ்ருதியை நீ கல்யாணம் பண்ணிருக்க, அந்த உறவுக்காவது மரியாதை கொடு. நீ இன்னொருத்தியோட புருஷன். இங்க பாரு, நான் ஸ்ருதிக்கு எந்த அநியாயமும் பண்ணல. உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல பிரியா,
என்னை விட உன்னை வேற யார் நல்லா பாத்துப்பாங்க? ராம். அஸ்வின். ராம்,